பிளாக்ஸ் அமெரிக்காவில் ஸ்லேவரிக்காக கொல்லப்பட்ட பல லட்சம் பிளாக்ஸ் மாதிரியே, பிளாக் என்றால் நம்ம கருப்பின மக்கள் எப்படி கொல்லப்பட்டார்களோ அது எப்படி இன்றைய வரைக்கும் ஒரு விக்டிம் கார்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. You cannot progress by being permanently a victim or playing the victim card. This was done for blacks. ஒட்டுமொத்தமாக நீங்கள் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய மக்கள் என்ன ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி RSSனுடைய மிகப்பெரிய ஒரு கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த அம்மையார் இருக்கிறார். லீடர்ஸின் அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். இந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். There's a permanent victimhood and you cannot progress by being permanently a victim or playing the victim card. This was done for blacks. The same thing was brought for Dalits here. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்றாங்க தெரியுமா? தலித்துகள், பிளாக்ஸ் அமெரிக்காவில் ஸ்லேவரிக்காக கொல்லப்பட்ட பல லட்சம் பிளாக்ஸ் மாதிரியே, பிளாக் என்றால் நம்ம கருப்பின மக்கள் எப்படி கொல்லப்பட்டார்களோ அது எப்படி இன்றைய வரைக்கும் ஒரு விக்டிம் கார்டாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிளாக்கை நீங்க ஸ்லேவரி பண்ணி வச்சிருந்தீங்க, அடக்கு ஒடுக்குமுறை பண்ணி வச்சிருந்தீங்க, அதே மாதிரி ஒரு விக்டிம் கார்டை இந்தியாவில் தலித்துகள் கொண்டு வர்றாங்க, தூக்கி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்ற இந்த அம்மையார் யார் தெரியுமா? இந்த அம்மையார் RSS பிஜேபியினுடைய அதிதீவிர பக்தை அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இவர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர். அப்போ இவர் கையில எப்பேற்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் மீறி தலித்துகள் ஒரு போதை மாதிரி இதை விக்டிம் கார்டாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். இன்னமும் நீங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அப்பர் கிளாஸ் எங்களை அடக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், இன்னும் அந்த போதையிலே ஏன் இருக்கிறீங்கிற ஒரு தெளிவான ஒரு கேள்வியை கேட்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு சிந்தனைவாதி இந்த அம்மையார்! அதுவும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வருகிறது என்றால், அங்க படிக்கக்கூடிய மக்களினுடைய அந்த மாணவர்களுடைய நிலையை எதிர்த்து எப்படி ஒரு கேள்வியை எழுப்ப முடியும்? இவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு வன்மம் தலித்துகள் மேல இருக்கிறத காட்டிலும் இவர்களுக்கு இருக்கிறது ஆதிக்கத்தினுடைய வெறி. அந்த ஆதிக்க வெறி இருக்குது பாத்தீங்களா? ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சோ கால்ட் அப்பர் கிளாஸ், அந்த அப்பர் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறி. அது எப்படி மேடம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உள்ள 1000 ஆண்டு காலமாக நீங்கள் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு மக்களை 70 ஆண்டு காலத்துல கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குனதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல அவர்களுக்கான ரிசர்வேஷனை கொடுத்து மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களால் எப்படி 1000 வருஷத்தினுடைய களங்கத்தை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? வெறும் 70 ஆண்டு காலத்தினுடைய சட்டத்திட்டங்கள் மூலம். அப்போ இந்த 70 ஆண்டு காலமாக வரக்கூடிய இந்த ஒரு சேஞ்சையே உங்களால அக்செப்ட் பண்ண முடியல. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெறி. இந்த வெறியை ஏன் தமிழ்நாடு இன்றைய வரைக்கும் மூர்க்கத்தனமாக எதிர்க்கிறது அப்படின்னா இதற்கு தான் காரணம். ஒட்டுமொத்தமாக நீங்கள் அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கான வலியையும் வேதனையையும் போராட்டத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலையும், அது ஆரம்பத்துல பிறக்கிற குழந்தையில இருந்து மயானத்துக்கு போகக்கூடிய, சுடுகாட்டுக்கு போகக்கூடிய, எரிமேடைக்கு போறது வரைக்கும் அந்த தலித்துகளுடைய போராட்டம் இன்றைய காலம் வரைக்கும் இருக்குது. இவர்களுடைய வேதனையை உங்களுக்கு சொன்னா அது போதை, அது ஒரு விக்டிம் கார்டு. என்ன ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி RSSனுடைய மிகப்பெரிய ஒரு கேடுகளை விளைவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த அம்மையார் இருக்கிறார் அப்படிங்கிறத எண்ணி துணிந்து ஒட்டுமொத்தமான இந்திய தேசமும் இவரை போன்ற ஆட்களை புறந்தள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.